தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டமம் வருதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 11:34 இருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:48 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது 30ஆம் தேதி காலையில் 11:34 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி 1ஆம் தேதி நைட்டு இரவு 9:48 வரைக்கும், வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் 2.25 நாள் கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம் வந்துடுது. அப்போ வார இறுதியில் தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் வார இறுதியில் உயர்தர பொருட்களில் கவனம், செல்ஃபோன் கவனமாக இருக்கணும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமாவாசைக்கு நெருங்கி வந்துடுறார், ஆவணி அமாவாசைக்கு நெருக்கமாக இருக்கிறார். அப்போ வியாழன், வெள்ளி, சனி, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் கையில் செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்களை அங்கங்கே கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவலில் கவனமாக இருக்கணும். ட்ராவலில் ஏதாவது நஷ்டங்கள் வருவதற்கு, ஒரு பொருள் தொலைவதற்கு, ஏதேனும் ட்ராவலில் நீங்கள் தூங்கிடுறீங்க, ராத்திரி ட்ராவலில் தூங்கிடுறீங்க, கையில் இருக்கிற பொருள், பணம், கணம், நகை போன்றவர்கள் அமைப்புகள், அதே மாதிரி பணம் பேங்க்கில் போடுறது வர்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் அந்த கடைசி நாட்களில், வாரத்தின் கடைசி 3 நாட்கள் நம்பக்கூடாது. வேலைக்காரங்க நம்புகிறேன், அதை நம்புகிறேன், இந்த நம்புகிறேன், அங்கே கொடுத்து வரேன், இங்கே கொடுத்து வரேன் போன்ற அமைப்புகள் சந்திராஷ்டம நாட்களில் சரியாக வராது. மற்றபடி பெரிய சோதனைகள் ஒன்றும் நடக்காதுங்க. கடன், வம்பு, வழக்கு, நோய் போன்றவைகள் இந்த வாரத்தில் வருங்க. தனுசு ராசிக்காரர்கள் இப்போ ஒரு 50 வயசு தாண்டினவங்க எதுக்கும் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கோங்க. எதுக்கும் ஒரு தடவை நோயினுடைய, ஏன்னா 6ஆம் இடத்தை சுபராகி அவர் இருந்து சுபத்துவப்படுத்துகிறார். 6ஆம் அதிபதியை பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு கடனையோ நோயவோ எதையோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு நோய் வராது. அதே 50 வயசு 60 வயசு தாண்டினவங்களுக்கு நோய் வரும். அப்போ கடனில் இளம் வயதில் இருக்கிறவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக வட்டிக்கு வாங்கிடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழல். பெரிய நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு வியாபாரம், தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். முதல்ல ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அது நல்லாவே இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 50 வயசு 60 வயசுக்கு ஆனவங்க கொஞ்சம் சின்ன ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட, கை வலிக்குது, கால் வலிக்குது, தோல் வலிக்குது அப்படின்னு சொன்னால் கூட டக்குன்னு ஒரு மருத்துவ செக்கப் பண்ணிக்கிறது. இப்போ 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியின் பார்வையும் குருவுக்கு இருக்கிறதுனால சொல்லக்கூடிய அமைப்பு. மற்றபடி அந்த சந்திராஷ்டம நாட்கள், அந்த 2-3 நாட்களை தவிர, வெள்ளி, சனி, ஞாயிறை தவிர வேறு ஏதோ நல்ல விதமாக கெடுபலன்கள் நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க.